மேன்மை பாராட்டும்படிக்கு. இதனாலே நாங்கள் உங்களுக்கு முன்பாக எங்களை மறுபடியும் மெச்சிக்கொள்ளாமல் இருதயத்தில் அல்ல வெளி வேஷத்தில் மேன்மை பாராட்டுகிறவர்களுக்கு எதிரே எங்களை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டும்படிக்கு ஏது உண்டாக்குகிறோம். நாங்கள் பைத்தியம் கொண்டவர்கள் என்றால் தேவனுக்காக அப்படி இருக்கும். தெளிந்த புத்தி உள்ளவர்கள் என்றால் உங்களுக்காக அப்படி இருக்கும். கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். அப்போஸ்தலர் பவுல் தன்னையும் தன்னுடைய உடன் ஊழியரையும் கொரிந்து சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு முன்பாக மறுபடியும் மெச்சிக்கொள்கிறார். இதற்காக அவர் பெருமைப்படவில்லை. ஒரு சிலர் வெளி வேஷத்தை மேன்மை பாராட்டுகிறார்கள். மேன்மை பாராட்டத்தக்க விஷயம் அவர்களிடத்தில் ஒன்றும் இல்லாதிருக்கிற போதும் அவர்கள் தங்களை மேன்மை பாராட்டிக் கொள்கிறார்கள். பவுலும் அவருடைய உடன் ஊழியரும் மெய்யாகவே மேன்மை பாராட்டுதலுக்கு பாத்திரராக இருக்கிறார்கள். வெளி வேஷக்காரரிடம் தங்களை குறித்து மேன்மை பாராட்டும்படி பவுல் விசுவாசிகளுக்கு எடுத்துச் சொல்லுகிறார். கொரிந்து சபையில் பவுலுக்கு விரோதமாக ஒரு சிலர் எழும்பி இருக்கிறார்கள். அவருக்கு விரோதமாக தூஷண வார்த்தைகளை பேசுகிறார்கள். விசுவாசிகள் தன்னை குறித்து நல்ல வார்த்தைகளை சொல்லுவதற்கு ஏதுவாக பவுல் தன்னை குறித்து மேன்மை பாராட்டப்பட வேண்டிய விஷயங்களை அவர்களுக்கு சொல்லுகிறார். தங்களை குறித்து விசுவாசிகள் ஏன் மேன்மை பாராட்ட வேண்டும் என்பதற்கான காரணத்தையும் சொல்லுகிறார். தேவனுடைய நாம மகிமைக்காகவும் சபையின் பிரயோஜனத்திற்காகவும் பவுல் தன்னை பற்றி கொரிந்தியரிடம் மேன்மையாக பேசுகிறார். கிறிஸ்துவனுடைய அன்பு பவுலையும் அவருடைய உடன் ஊழியரையும் நெருக்கி ஏவுகிறது. நம்மிடத்தில் கிறிஸ்துவின் அன்பு நிரம்பி இருக்கும் போது நாம் நம்மை பற்றி புகழ்ந்து பேச மாட்டோம். கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்தை உற்சாகமாய் செய்வோம். கிறிஸ்து நமக்காக மரித்திருக்கவில்லை என்றால் நம்மால் பிழைத்திருக்க முடியாது. ஆகையினால் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் கிறிஸ்துவுக்கென்று பிழைத்திருக்க வேண்டும். ஏனெனில் அவரே எல்லோருக்காகவும் மரித்தவர். அவர் நமக்காக மரித்து எழுந்திருக்கிறார். நாம் எல்லோரும் பாவத்திலும் மீறுதலிலும் மரித்தவர்களாக இருக்கிறோம். நமக்கு ஆவிக்குரிய மரணம் உண்டாயிருக்கிறது. அப்படிப்பட்ட நமக்காக கிறிஸ்து மரித்தார். கிறிஸ்து நமக்காக மரித்தபடியினால் நாம் இனி நமக்காக பிழைக்காமல் கிறிஸ்துவுக்காக பிழைக்க வேண்டும். கிறிஸ்து நமக்காக மரித்தார். ஆகையினால் நாம் கிறிஸ்துவுக்காக எப்படி பிழைத்திருக்க வேண்டுமோ அப்படி பிழைத்திருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்காக எப்படி ஊழியம் செய்ய வேண்டுமோ அப்படி ஊழியம் செய்ய வேண்டும். கிறிஸ்து எல்லோருக்காகவும் மரித்தார். ஆகையினால் நாம் எல்லோருமே மரித்தவர்களாக இருக்கிறோம். அவர் நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்தார். ஆகையினால் நாம் அவருக்காக ஜீவிக்க வேண்டும். நாம் இனிமேல் நமக்காக ஜீவிக்காமல் இயேசு கிறிஸ்துவுக்காக ஜீவிக்க வேண்டும்.